படம். ரொம்ப எளிமையாக ரொம்ப கிராண்டாக மனைவி மக்களோட ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுற இடம்தான் அரசு அருங்காட்சியகம். இங்கே வெறும் அருங்காட்சியகம் மட்டும் இல்லாமல் நூலகம் இருக்குது, கண்காட்சி கூடங்கள் இருக்குது, ட்ரேட் ஃபேர் இருக்குது, ஜாலியாக சுற்றுறதுக்கு பெரியவங்களை கூட்டு போகிறதுக்கு வண்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நுழைவு கட்டணமாக ஒருத்தருக்கு 50 ரூபாய் வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் பார்க்க வேண்டியது இந்த பழங்காலத்து பில்டிங் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது. எத்தனையோ நூற்றாண்டு வருஷங்களாக இந்த இது இருக்குது. வயசானவங்க சின்னவங்க பெரியவங்களெல்லாம் கூட்டி போய் சுற்றி காட்டுறதுக்கு இந்த வண்டி இலவசம்தான். ஸோ நீங்கள் லைப்ரரி பார்த்தீங்கன்னா 1ஆம் கிளாஸ்லேருந்து பிஹெச்டி படிக்கிற அளவுக்கு எல்லா விதமான புத்தகங்களும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற புக்கை லெண்டிங் எடுத்துகிட்டு போகலாம், எடுத்துகிட்டும் வரலாம். இப்போதைக்கு நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிற ஒரு சுற்றுலா கண்காட்சி தளம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அதில் ஒரு கைவினை கலைஞர் இந்த பொம்பலாட்டத்தை எந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சுருக்கிறாருன்னு பாருங்கள். பார்க்க கண்கோடி வேண்டும். அந்த அளவுக்கு இந்த பொம்மலாட்டத்தை கையில் கயிறு கட்டிட்டு எந்த அளவுக்கு நேர்த்தியாக பண்ணுறாரு. இதை நிறைய மக்கள் பார்த்து ரசிக்கிறாங்க. கைவினை பொருட்களெல்லாம் இங்கே நிறைய கிடைக்கும், விலை மலிவாகவும் இருக்கும். நீங்கள் பார்கெயின் பண்ணி இங்கே வேண்டுமானது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவையானது அனைத்துமே இங்கே கிடைக்கும். ஸோ இந்த முதல்ல பார்க்குறது இந்த பொம்மலாட்டம். இந்த பொம்மலாட்டம் முடிஞ்ச பிறகு அடுத்தது பார்க்க வேண்டியது ஸ்நாக்ஸ் ஐட்டம். இங்கே பர்மனெண்ட்டாக ஒரு கேன்டீன் வச்சுருக்காங்க. இந்த கேன்டீனில் டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸு, பாப்கார்ன், ஐஸ்கிரீம்ஸு, அப்புறம் பப்ஸு, சமோசா, பன்னு, பட்டர் பன்னு, ஸோ இது மாதிரி விதவிதமான திங்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. அழகாக உக்காந்து நேர்த்தியாக சாப்பிடலாம். ஐஸ்கிரீம்ஸ் கூட இருக்குது, வகை வகையான ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. எல்லாமே சேர் போட்டு உங்களை ஒரு ரூமில் உட்கார வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற அட்மாஸ்ஃபியர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் பிளேஸாக இருக்கும். பசங்களுக்கு ஜாலியாக விளையாடுறதுக்கு தேவையான அளவு இருக்கும். பாருங்கள், 2வது வண்டி இருக்குது. இந்த வண்டியில் இங்கே இருக்கிற ஆர்ட் கேலரி ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க. ஏறுவது இறங்குறது எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் எந்தெந்த கூடத்துக்கு போகணுமோ அந்தந்த கூடத்தில் அவங்க கொண்டு போய் விட்டுடுவாங்க, திருப்பி அங்கே கொண்டு விட்டுடுவாங்க. இதுக்கு சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே கிடையாது. ஆட்டோ நாட் அலவுடு இன்சைடு. பெண்களுக்கு வேண்டிய ஜுவல்லரி நார்த் இந்தியன் ஸ்டைலில் விதவிதமாக கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே பார்கெயின் ரேட்டில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃபு இது மாதிரி இருக்கிறவங்க வாங்குறாங்க. பாருங்கள், கண்ணை பறிக்கக்கூடிய நகைகள் எல்லாமே இமிட்டேஷன் தான். இந்த காலத்துலலாம் தங்க நகையெல்லாம் இப்படி போட்டு போக முடியாது. இதெல்லாம் த்ரோவே ப்ரைஸில் தான் இருக்கும், காஸ்ட்லியாகவும் இருக்கும். பட் கண்ணை கவரக்கூடியது, அழகாக பொன்னகை மாதிரியே இருக்கும். பொன்னகையோடு உங்கள் நகை போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பார்க்காதவங்களே கிடையாது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே தெய்வ சிற்பங்கள் எல்லாமே பஞ்சலோகத்தால் ஆனது, பித்தளையால் ஆனது, தாமிரத்தால் ஆன அழகான சிலைகள், கடவுள் சிலைகள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காதி கிராஃப்டோடைய சுடிதார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ட்ரெஸ்ஸு. பாருங்கள், எல்லாமே காட்டனில் கேஷுவலாக வீக்கெண்டில் வெளியில் போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி பாத்திக் பிரிண்ட்டு, கலம்கரி பிரிண்ட்டில் ஷர்ட் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குது இல்லை? பியூர் 100% காதி காட்டன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வட இந்தியர்களுடைய இந்த ஸ்நாக்ஸு ஐட்டம்ஸ் 100 விதமான ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த த்ரோவே ப்ரைஸு. டேஸ்ட்டுக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா செப்பல், விதவிதமான செப்பல் வட இந்திய ஸ்டைலில். இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா காலேஜ் போகிறவங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பேக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. என்ன சொல்கிறது என்ன விடுறதுன்றது இல்லை, பார்க்குறப்பே மயக்கம். வாங்கினா எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு இந்த எக்ஸிபிஷனில் நிறைய பொருட்கள். இது பாருங்கள், வெள்ளியாலான அலங்கார பொருட்கள், நகை அலங்காரம், காது, ஜிமிக்கி, கம்பல் இந்த மாதிரி இருக்குது. மண் பானைகளில் இருக்குது, மர வேலைப்பாடுகள் இருக்குது, பெட்ஷீட்ஸ் இருக்குது. இது பாருங்கள், சின்ன குட்டீஸ் பசங்களுக்கு காட்டனில் இந்த பாத்திக் பிரிண்ட்டு, கலம்கரி பிரிண்ட்டு, ஸோ விதவிதமான இதில் பியூர் காட்டன். இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதையும் இங்கே கண்காட்சி வச்சுருக்காங்க.
எக்ஸிபிஷன் கம் சேல் தான் இதெல்லாம். 10 நாளைக்கு நடைபெறும். யாரெல்லாம் இங்கே சென்னையில் இருக்கிறீங்களோ எல்லாரும் இந்த பயன்படுத்திக்கோங்க. இங்கே அப்பளம் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. 5 பேக்கெட் வாங்கினா 300 ரூபாய். இந்த தம்பி வந்துட்டு அப்பப்போ இந்த அப்பளத்தை போட்டு மசாலா போட்டு கொடுத்தாங்க. டேஸ்ட் வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. விதவிதமாக இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ, எந்த டேஸ்ட் தேவையோ ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வாங்கலாம். 5 பேக்கெட் வாங்கணும். இது வட இந்தியர்களின் ஊறுகாய். நாக்கு எச்சில் ஊறுது போங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த ஊறுகாய் வந்துட்டு விதவிதமாக வந்து இது பண்ணி வச்சுட்ருக்காங்க. கண்டெய்னரில் தேவையான அளவுக்கு நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த நார்த் இந்தியன் ஊறுகாய் வந்து ஒரு ஸ்பெஷல் ஹைலைட்டு. இனிப்பும் இருக்குது, காரமும் இருக்குது, புளிப்பும் இருக்குது. இது வந்துட்டு சுகர் பேஷண்ட்டுக்கு உண்டான பிஸ்கெட்ஸு. என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்குது, ஜென்யூனாக இருக்குது. எல்லாமே ஹைஜீனிக் அண்ட் ஜென்யூன். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்காட்சியில் வந்து இருக்குது. திரும்பவும் அடுத்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா இது வெள்ளியாலான மெட்டலில் செய்யப்பட்ட ஆர்னமெண்ட்டு. ஸோ கேர்ள்ஸ் அண்ட் உமென்ஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் பிஃபோர் த கவுண்டர். எல்லா விதமான பொருட்களும் வாங்கி இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கண்ணை பறிக்குது இல்லை? இதெல்லாம் வந்துட்டு ஒரு நாள் 2 நாள் கிடையாது, எப்பவும் போட்டுகிட்டே இருக்கலாம். எவர் க்ரீனு. காசு போச்சு, பயமாக இருக்குது, தங்க நகை போயிடுச்சுன்றதுக்கு எல்லாமே கிடையாது. இது ட்ரெஸ்ஸுக்கு தகுந்தாப்படி இந்த ஆர்னமெண்ட் இப்போ ஃபேஷனாக இருக்குது. ஜிமிக்கியும் இருக்குது, பேங்கிள்ஸும் இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு பிராண்ட் விதமான பேகு, இங்கே ஒரு கைவினை கலைஞருடைய பேகு. ரொம்ப மெய்சிலிருக்க வைக்குது இவங்களுடைய கலெக்ஷன்ஸ். ஒன்று பார்த்திங்கன்னா எது விடுறது எது வாங்குறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து நேர்த்தியாக இருக்குது. மக்களாகி நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங். இது ஒரு நார்த் இந்தியனோட ஸ்டைல் தான். ஒரு விதமான வால் ஹேங்கிங்ஸ் பார்க்குறதுக்கே வந்து சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ நேரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மெய் மறந்து நின்றுட்டு ஸ்டன் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் நிறைந்தது தான் இந்த ஆர்ட் கேலரி கம் எக்ஸிபிஷன். மறக்காமல் 10 நாட்கள் இருக்குது. இந்த 10 நாட்களுக்கு வந்து உள்ள என்ட்ரி வரதுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் மியூசியம்குள்ளே போனால் தான் டிக்கெட் வாங்கணும். மீதி எல்லாமே ஃப்ரீ. நீங்கள் ரொம்ப இது பாருங்கள், மக்களை எல்லாருமே மகிழ்விக்கணுன்றதுக்காக இந்த கலைஞர்கள் எல்லா இடத்துலையும் சுற்றி போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்திருக்குறாங்க. எந்த அளவுக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஆடிட்டு அவங்க கலையை பரப்புகிறாங்கன்றது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா, இந்த வெயில் காலத்தில் குழந்தைங்களை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த எக்மோர் மியூசியமில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பொருட்காட்சியை, அருங்காட்சியகம், இந்த ப்ளே கிரவுண்டு, புக்ஸு, லைப்ரரி. ஸோ ஒரு நாள் 2 நாள் வந்து பசங்களோட செலவு பண்ணிங்கன்னா அலாதியான சந்தோஷம் வாழ்க்கை ஃபுல்லாக கிடைச்சிட்டே இருக்கும். பசங்களுக்கும் சரி, மனைவி மக்களுக்கும் சரி ரொம்ப இதுவாக இருக்கும். இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா மியூசியம் தியேட்டர். இது வந்துட்டு 300 நாட்கள் இல்லை, 200 நாட்கள், 250 நாட்கள் ஃபுல்லாகவே ஆங்கில நாடகங்கள், தமிழ் நாடகங்கள், இந்த ஏசி திரையரங்கம். இது வந்துட்டு மியூசியம்மு தியேட்டர் மாதிரி தான் இருக்கும். வெள்ள நாடகம் தான் இங்கே பார்க்குறது தான். நீங்கள் கன்னிமர நூலகம். ஆயிரக்கணக்கான மக்களை வந்துட்டு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக வச்ச முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கர்னல் மார்க்ஸோடைய சிலையை நிறுவியிருக்கிறாரு. இந்த இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு யங்ஸ்டர்ஸு, ஏஜ்டு பீப்புள் எல்லாருமே படிச்சுட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு PhD வரைக்கும் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு.